ஓம் நம சிவாய. தெய்வ ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வரும். குழந்தைங்க சரியா படிக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணம் மருத்துவ செலவுக்கோ வீண் செலவுக்கோ போயிரும். கையில காசு தங்கவே தங்காது. இதற்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல். நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க, கல்லுப்பு இருக்கிற இடத்துல கஷ்டம் இருக்காதுன்னு? ஏன் கல்லுப்புக்கு அவ்வளவு சக்தி? அதை எப்படி முறையா பயன்படுத்துறது? வாங்க விரிவா பார்க்கலாம். ஏன் கல்லுப்பு? முதல்ல கல்லுப்புக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுக்கலாம். கல்லுப்பு கடல்ல இருந்து பிறந்தது. நம்ம மகாலட்சுமி தாயாரும் பார்க்கடல்ல இருந்துதான் அவதரிச்சாங்க. அதனாலதான் கல்லுப்பை மகாலட்சுமியின் அம்சம்னு சொல்றோம். எந்த வீட்ல உப்பு ஜாடி நிறைஞ்சு இருக்கோ அந்த வீட்ல வறுமை எட்டி பார்க்காது. அதே மாதிரி அறிவியல் ரீதியா பார்த்தா உப்புக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். ஈரப்பதத்தை எப்படி உறிஞ்சுக்குதோ அதே மாதிரி காத்துல இருக்கிற கெட்ட அதிர்வுகளையும் இது ஈர்த்து அழிச்சிடும். முதல் பரிகாரம், வீடு துடைக்கும் முறை. முதல் பரிகாரம், வீடு துடைக்கிறது. வாரத்துல 2 நாள், குறிப்பா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நீங்க வீடு துடைக்கிற தண்ணியில 1 கைப்பிடி கல்லுப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், இத 2ஐயும் கலந்துக்கோங்க. இந்த தண்ணிய வச்சு வீடு முழுக்க மூளை முடுக்கெல்லாம் தொடைங்க. குறிப்பா நிலைவாசல் படிய தொடைக்கும் போது வெளியில இருந்து வர்ற கெட்ட சக்தி உள்ள நுழையாம தடுக்கப்படும். தொடச்சு முடிச்சதும் அந்த தண்ணிய வீட்டுக்குள்ள ஊத்தாம வெளியில கால் படாத இடமா பார்த்து ஊத்திடுங்க. இத செஞ்சா வீட்ல இருக்கிற சோர்வு நீங்கி ஒரு தெய்வீக கலை உருவாகும். அடுத்தது, பணவரவு அதிகரிக்க ஒரு சூப்பர் டிப்ஸ். ஒரு சிறிய கண்ணாடி பவுல் அல்லது டம்ளர் எடுத்துக்கங்க. பிளாஸ்டிக், எவர் சில்வர் வேண்டாம். அதுல நிறைய கல்லுப்பை நிரப்பி உங்க வீட்டின் ஹால்ல வைங்க. ஏன் ஹால்ல வைக்கணும்னா அங்கதான் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். இந்த உப்பு காத்துல இருக்கிற ஈரப்பதத்தையும் கெட்ட அதிர்வுகளையும் ஈர்த்துக்கிறோம். முக்கிய குறிப்பு, வாரம் ஒரு முறை இந்த உப்பை மாத்தணும். பழைய உப்பை சிங்க்ல போட்டு தண்ணியில கரைச்சி விட்டுடுங்க. யாருக்காலும் படாத இடத்துல ஊத்துங்க. புதுசா உப்பு மாத்தும் போது பணம் சேரணும்னு வேண்டிக்கிட்டு வைங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா கடன் சுமை குறைஞ்சு வீட்ல செல்வம் சேரும். கடைசியா, உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, உடம்புல தெம்பே இல்லாம இருக்குன்னா குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் சிறிய அளவில் கல்லுப்பு போட்டு குளிச்சு பாருங்க. அல்லது ஒரு சிறிய கைப்பிடி உப்பை எடுத்து உங்க தலைய சுற்றி வலது மற்றும் இடது பக்கம் திருஷ்டி கழிச்சு தண்ணியில கரைச்சு விட்டுடுங்க. உடம்புல இருக்கிற சோம்பல் நீங்கி புது சுறுசுறுப்பு கிடைக்கும். இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. சிவாய நம.